வாவேலா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா மேல இருந்து கரையை தொடச்சிட்டல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடேங்க அப்பா, நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா? அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நான் கேட்குற மாதிரி தான் தேங்க்ஸ் சொல்லணும். சாதாரணமாக சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன், ஓகேவா? நானே 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறோன்னு பதறிட்டு இருக்கேன். நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் ஒவ்வொரு குழுவாக பிடிச்சி போயிட்டு இருக்கோம்ல. முன்னாடி நம்ம கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் அந்த வீரசேகரனோட ஃபோனு அப்படின்னு 2 பெரிய ஆதாரம் நம்ம கையில் இருக்குல்ல. இந்த 2ஐயும் வச்சு எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடலாம். நீ சொல்றதெல்லாம் நடந்துட்டா போதும் வேணா. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்க போறதில்ல. கவலைப்படாத வள்ளி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆனா எனக்கு ஐயாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. மனுஷன் எல்லாருமே ஈஸியா நம்புவாரு, ஆனா இந்த அத்தையை மட்டும் நம்பவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட பாரு, ரத்தமும் சதையுமா சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினா அப்ப கூட அந்த அளவுக்கு யோசிக்கிறாரு. அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் வெறும் வார்த்தையால சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி ஆதாரத்தை ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து நிறுத்தணும். அப்பதான் அவர் நம்புவாரு. வேற வழியே இல்ல வள்ளி, நம்ம இன்னும் நிறைய போராடிதான் ஆகணும். நானும் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம 2 குடும்பமும் ரொம்ப வருஷம் பழக்கமான குடும்பம். உங்களுக்கு என்ன பத்தியும் நல்லா தெரியும், என் அண்ணனை பத்தியும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 25 வருஷத்துல என்னைக்காவது நம்மளோட பொண்டாட்டி இந்த தப்ப செஞ்சிருப்பாளா? நம்மளோட நண்பனே நம்ம அப்பாவை கொலை பண்ணிருப்பானான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்ன பாக்குறீங்க? பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது இத பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நான் ஏண்டி யோசிக்கணும்? துரோகிகளை பத்தி யோசிச்சு என் நிம்மதியை கெடுத்துக்க நான் விரும்பல, அதனால யோசிக்கணும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரு மனுஷன் ஆத்திரத்துல தப்பான முடிவு எடுக்கிறது சகஜம்தான். ஆனா அந்த மனுஷன் நிதானமா இருக்கும்போது அந்த தப்ப பத்தி யோசிச்சு அத சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலன்னா அது ரொம்ப தப்புங்க. நீங்க யோசிக்கவே இல்லைன்னு சொல்றதும் அப்படிதான் இருக்கு. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க நீ? எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். 25 வருஷமா தூங்கிட்டு தானே இருந்தீங்க, இப்ப என்ன புதுசா தூங்கணும்னு சொல்றீங்க? முறைக்காதீங்க. ராத்திரி ஆனது படுத்துக்கிட்டு கண்ணு முடிக்கிறதுக்கு பேர் தூக்கம் இல்லைங்க. உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம ஒரு பொய்யை நம்பி வாழ்றதும் தூங்குறதுக்கு சமம்தான். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம வந்து நச்சரிச்சிட்டு இருக்க? ஏங்க, இன்னைக்கு அந்த வீரசேகரன் உங்களுக்கு அனுப்பின போட்டோல பொய்யானதுன்னு சொல்லும் போது அமைதியா இருந்தீங்கல்ல, அதே மாதிரி ஏன் அன்னைக்கும் வீரசேகரன் எல்லாத்தையும் பொய்யா ஜோடிச்சிருக்க கூடாது? உங்களே என்னையும் பிரிக்கிறதுக்காக ஏன் அந்த நாடகத்தை நடத்திருக்க கூடாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இப்படி உங்களை பிடிச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். நினைச்சேன் கடைசியில நீ அங்க வந்துதான் நிப்பன்னு கெஸ் பண்ண. கரெக்டா அங்க வந்துட்ட. அது எப்படி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி பேச முடியுது உன்னால? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நான் நல்ல மாதிரி பேசுறேனா? அப்படின்னா நான் சொல்றதை யோசிக்க கூட மாட்டீங்களா? சொல்லுங்க. நான் எதுக்கு யோசிக்கணும்? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்குன்னு கேக்குறேன். வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அப்படின்னா நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? நம்புறதா? உண்மையா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவுல ரொம்ப அடிப்படையான விஷயமே நம்பிக்கைதான். ஒரு புருஷன் தான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய நம்பாம இருக்கிறத விட இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் இருக்கவே முடியாது. என்னது? உமன்ஸ் கிளப்ல இருந்து இவளுக்கு பாராட்டு விழாவா? புருஷனை துரத்தி விட்டவளுக்கெல்லாம் பாராட்டு விழாவா? ஆமா, என்ன பெருசா சேவை பண்ணிட்டான்னு இவளுக்கு பாராட்டு விழாலாம் எடுக்கிறாங்க? அண்ணே விடுங்கண்ணே, என்னத்தையே பண்ணிட்டு போறா. என்னது? அப்படியே விடுங்கனாவா? என்ன பேசிட்டு இருக்கிற நீ? இந்த அரசியல் கட்சி, கிளப், சங்கம் இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் உண்மையா தெரியாது போல் இருக்க. என்னென்ன இப்படி சொல்றீங்க? பின்னமா பின்ன
உன்ன மாதிரி நல்லது பண்றவங்க எல்லாம் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இதா பாரு அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும் போல் இருக்கு. இந்த மகளிர் அணி சார்பா நீங்க வாங்கி தரோம் மேடம். தேங்க்யூ. மேடம் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. மேடம் கொஞ்சம் உங்க லெஃப்ட் பாருங்க. மேடம் கொஞ்சம் ஃபார்வர்டு வாங்க. ஃபார்வர்ட். ஐயா மேடம் லைட்டு சரியா வரல, கொஞ்சம் இப்படி வாங்கல.